விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமாண்டவரே, உலகத்தில் போனேன் உங்களில் பெரியவரன் சொல்லி நன்றி ஊற்றி பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்த தேவன், இம்மட்டுமாக உதவி தேவன், எங்களை வழிநடத்தும் தேவன், இன்னும் ஆண்டு வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி ஊற்றி சோத்ரா ஆண்டவர். ஆலையா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்களுக்கு பின்னான காரியம் எங்களுக்கு செய்யாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அறியாத நிச்சயமான காரியங்களை ஆவியில வெளிப்படுத்துகிற தேவனே நன்றி ஊற்றிருக்கிற சோத்திர கான்பரன்ஸ் காரணம் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர்க்கிறாங்க. சோத்திரான்ற இதுவரை நேற்று ஆண்டு சோத்திராண்டு இன்னும் அன்றை முடிக்க முடியாது நடத்தணும். சோத்திராண்டு ஆரம்பத்திலிருந்து முடிவு காரணம் எங்களை வேலையேற்ற முடியாது. எங்களுக்கு சுத்தமான எங்களுக்கு சுத்தமான காரியங்களை எங்களுக்கு ஆவியில வெளிப்படுத்த முடியாது. எங்களுடைய வாழ்க்கையும் பெருகவும் நாங்கள் பிரியணும். இந்த நாமத்தை மட்டும் மைப்படுத்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் பலவில்லை நாமத்தை தாழ்மை எடுக்கின்றாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிறபடியா நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். திருநெல்வேலியிலிருந்து பாரிஸ் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். சோத்ரம் சோத்ரம். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலத்திலே எங்களது கண்களை திறந்தரலும், எங்கள் இருதயத்தை திறந்தரலும், உம்முடைய வார்த்தைக்கு நேர ஆயத்தமாய் எங்களை ஆயத்தப்படுத்தியறலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல இந்த கால வேளையிலும் கூட நம்மை அப்பாவை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி சோத்திரம். லூக்கா 9:18. லூக்கா 9:18. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில், பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில். ரொம்ப முக்கியம் பாருங்க, தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில். இன்னைக்கு தனி ஜெபம் மிக 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 அவசியம், மிக மிக அவசியம். தனியாக நாம் தேவனோடு எவ்வளவு தொடர்பு வைத்துள்ளோம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய ஐக்கியத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஓகே, நல்லதுதான், ரொம்ப நல்லது, தப்பில்லை. அப்பா, நான் சபையில் ஜெபிக்கிறேன், நல்லது, அதுவும் தப்பில்லை, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல தனி ஜெபம், எனக்கும் என் தேவனுக்கும் உண்டான உறவு, எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள நெருக்கம், அது ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில்
அப்பொழுது நான் எப்பொழுதும் தேவனோடு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் தனித்து. இந்த வாக்கியத்தில் நாம் கவனிக்கணும், அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம். சீஷரோட கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய ஆத்துமா தேவனோடு இணைந்திருக்கிறது. தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தனித்த ஜெபம் நம்மோடு இல்லாததுனாலதான் அநேக நேரங்களிலே நம்முடைய பழைய சாயல், நம்முடைய பழைய சுபாவம் நமக்கு வந்து விடுகிறது. மனம் திரும்பி இருப்போம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருப்போம். ஆனாலும் தேவனோடு உள்ள தனி உறவு இல்லாததுனாலதான் அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க, அநேக அபிஷேகப்பட்ட பிள்ளைங்க நாம் விழுந்து விடுகிறோம். ரொம்ப முக்கியம் பாருங்க, தேவனோடு என் ஆத்மா எப்பொழுதும் தனித்து செபித்து கொண்டே இருக்க வேண்டும். தனித்து அவரோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த தனி ஜெபம், இந்த தேவனோடு உள்ள தனி உறவு முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, முக ரூபத்தை மாற்றும். ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒருவருடைய முகத்தை வைத்தே பார்த்து விடலாம், இவர் மது அருந்தக்கூடியவர், இவர் புகைப்பிடிக்கிறவர். அவர் உதடெல்லாம் கருப்பா போயிருக்கும் பாருங்க, உதடெல்லாம் கருப்பா போயிருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார், உம்முடைய முக பிரகாசம் என் மேல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய முக பிரகாசம் என் மேல பிரகாசிக்கட்டும். நான் தேவனோடு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது முதல் காரியம், என் முகரூபம் மாறும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ என் முக ரூபம் மாறி என் வாய் பேசுகிறது என்றால் என்னுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க, எவ்வளவு முக்கியம். ஏசப்பா, நான் தேவனோடு எப்பொழுதும் தனித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். முகத்தை பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க, முகத்தை பார்க்கும் போதே, சார் இன்னைக்கு உங்க முகம் பிரகாசிக்குது. அப்போ காலையில அதிக நேரம் அப்பாவோட ஜெபித்தீர்களானால் அந்த முகம் மாறிப்போம். என்ன பிரதர் நீங்க கவலையோடு இருக்கீங்க? காரணம், நான் கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நாளைய குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை. அப்பா சொல்றாரு, எல்லா பாரத்தையும் தனி ஜெபத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எல்லாவற்றையும் என்னிடத்துல இறக்கி வைத்து விடுங்கள். உங்க முகரூபம் மாறிடும், கவலை பெயரும், கண்ணீர் துடைக்கப்படும். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அதுதான் தனித்து தேவனோடு உறவு கொள்ளும் போது மிக முக்கியம், நமது முகரூபம் மாறும். 2வது காரியம் பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்ன செய்யப்படுமா? உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. தனித்து ஜெபிக்க அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலக்கும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதான் காரியம் பாருங்க, அதான் காரியம். ஒருவேளை மனுஷன் என்னுடைய வார்த்தையை அல்ல தட்டிடலாம் பாருங்க. ஒரு இடத்துல போய் கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு இது தேவையான ஒன்று சார், இந்த பணம் மட்டும் இன்னைக்கு உங்க கரத்திலிருந்து பெறப்படலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அவர் ஒருவேளை சொல்லிவிடலாம், இல்ல பிரதர், இல்ல இந்த காலை வேளையில சொல்லிவிடலாம் பாருங்க. ஆனா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க தனித்து ஜெபித்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு உங்கள் தேவைகள் மட்டுமல்ல, உங்களுடைய பரிசுத்த காரியங்களும் கூட எல்லாவற்றையும் தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வேதத்தில் உள்ள அநேக டவுட் வரும், வேதத்துல அநேக சந்தேகங்கள் வரும். நீங்க தனித்து பேசும்போது, தேவனிடத்திலே உறவாடும் போது அதை கேட்பீர்களானால் உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க வல்லமை மிக்கவராயிருக்கிறார். தனி ஜெபம் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? முதல் ஆசீர்வாதம், என் முக ரூபம் மாறிட்டு, அவ்வளவுதான். அதிலே பாதி கஷ்டங்கள் தீர்ந்து விடும். 2வது, என் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் தேவனோடு பேசும் வார்த்தைகளுக்கு பதில் உண்டு. ஆமேன்.
தனி ஜெபத்துல அவ்வளவு வல்லமை பாருங்க. மூன்றாவது காரியம் என்னவென்றால் மார்க்கு 14:38. மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. இந்த தனி ஜெபத்துல ஒரு பெரிய கஷ்டம் என்னவென்றால், இந்த தனி ஜெபம் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த தனி ஜெபமானது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏனையா பிடிக்காது? ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க தனி ஜெபம் பண்ணுவதால உங்க தனி மனித ஒழுக்கம் பெருகிவிடும். தனி மனித ஒழுக்கம் பெருகிவிடும். உங்க முக ரூபம் மாறிட்டு, உங்க இருதய சிந்தை மாறிட்டு, இப்பொழுது நீங்க அழுகிறது இல்ல, இப்பொழுது நீங்க கவலைப்படுகிறது இல்ல. இது ஒரு ஆளுக்கு பிடிக்காது, அந்த சோதனைக்காரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க, மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறீங்க. காரணம் என்ன? உங்களுடைய வருத்தத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய துன்பத்தை தேவ சமூகத்துல இறக்கி வைக்க கற்றுக்கொண்டீங்க. ஏனென்றால் நம்முடைய சிநேகிதர், என்னுடைய சிநேகிதர் இயேசு கிறிஸ்து, நான் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன், அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னாகும்? இது சோதனைக்காரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் என்ன செய்வான் தெரியுமா? நான் தேவனோடு பேசுவதை நிறுத்துவதற்கு பல வழிகளிலே சோதிப்பான். பல வழிகளிலே உங்கள் நேரத்தை திருடுவான், நேரத்தை திருடுவான். அதான் முதல் வேலை. என் தனி ஜெபம் எப்பொழுது தீர்க்கப்படும்? இதைத்தான் நான் வசனம் முதல்ல சொன்னேன். லூக்கா 9:18 சீசரோடு கூடத்தான் இருக்கிறாரு அவர், ஆனால் அவரோ தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சோதனைக்கு நாம் தனி ஜெபத்தில் உட்பட காரணம்னா நேரத்தை பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடுவோம். உனக்கு ஜெபிக்க நேரமே கிடையாது, நீ பிஸியாவே இருப்ப, தனித்து ஜெபம் பண்ண விட மாட்டான். அந்த சோதனைக்கு நான் உட்படக்கூடாது, அதுல விழித்திருக்கணும், அதுல விழித்திருக்கணும். சில வேளைகள்ல நம்ம ஜெபிக்கிற டயத்துல நமக்கு உற்ற நண்பர்கள் போன் பண்ணுவாங்க, நம்ம உற்ற நண்பர்கள் நம்மளை ஒரு வேலைக்கு கூப்பிடுவாங்க, எல்லாம் நடக்கும், எல்லா சோதனைகளும் வரும். ஆனாலும் நான் தனித்து தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ரோட்ல போகும்போது எல்லாரோட போனாலும் கூட, ஏசப்பா நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறேன், வலது பக்கமா போய்கிட்டு இருக்கேன், நிறைய கார்கள் போகுது, நிறைய டூ வீலர்கள் போகுது, ஆனாலும் உம்முடைய சமூகம் என் முன்னால போகுது, தனித்து தேவனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு உளவியல் ரிப்போர்ட் விதமாய் சொல்லுகிறது, பெரியவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏன் பலகீனமா இருக்குது, ஏன் சுகவீனமா இருக்குது, ஏன் அவங்களுக்கு எல்லாம் முடியல என்று சொல்லும் போது, தனிமையில் அவர்களுக்கு பேசுவதற்கு ஆள் இல்லாததுனால அவங்க பலவிதமான டிசீஸ், அதாவது நோய்க்கு அவர்கள் உட்பட்டு விடுகிறார்கள் என்று ஒரு உளவியல் ரிப்போர்ட் சொல்லுது. எப்ப கத்துத்தாரார் பாருங்க, 2000 வருஷங்களுக்கு முன்பு கத்துத்தார். இந்த சோதனைக்கெல்லாம் மாட்டிடாதரா மக்கா, வயசாயிட்டுனா நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆளு, நம்ம முதிரவங்க ஆயிட்டா இருக்கிற அப்டேட் ஆகுறவங்க நம்மளோட பேச மாட்டாங்க, வயது பேச மாட்டார்கள். ஆனால் நான் இந்த சோதனைக்கு உட்பற்ற கூடாது பாருங்க, தேவனோடு பேசிக் கொண்டிருக்கணும். அப்பா கால வழியில என் மகன் போறான் என்கிட்ட பேசலப்பா, ஆனா உம்மிடத்தில் பேசி செல்லட்டும். ஜெபிக்கணும் பாருங்க, ஜெபிக்கணும். என் மருமக என்கிட்ட கோவப்பட்டு பேசுறாப்பா, தப்பு இல்ல, ஆனால் உம்மிடத்துல கோவப்பட்டு ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. அவள் குணசாலியா இருந்து இந்த குடும்பத்தை கட்டணும், இப்படி ஜெபிக்கணும் பாருங்க. பெரியவர்கள் இப்படி சோதனைக்கு உட்பட்டுவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நேரமும் தனித்த ஜெபத்தில் நான் பிசாசுக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த காரியம் கர்த்தருக்கு கோடான கோடி சோதனம். பாருங்க, முதல் காரியம் என் முகரூபம் மாறிடும், 2வது என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், 3வது நான் விழித்திருப்பேன். பிசாசு சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் தேவனோடு எப்பொழுதும் தனித்து பேசிக்கொண்டே இருப்பேன். நான் முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 20:36. அப்போஸ்தலர் 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவர் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினார். ஒரு தனி ஜெப வீரனால் மட்டும்தான் எல்லாரோடும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண முடியும். எல்லாரோடும்
அப்பதான் அந்த ஆத்மா தேவனை பார்க்க திரும்பும். ஒரு ஆத்மா வீரனாய், ஆதாய வீரனாய் மாறுவான். ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாய் மாறுவான். கிறிஸ்துவுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவான். ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா? எல்லாரையும் நான் நடத்தணுமா? என் தனி ஜெபம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப ரொம்ப அவசியம். ஏசப்பா, நீர் எங்களுக்கு அப்படி தருகிறதற்காக நன்றி. ஜெபித்து முடித்து விடலாமா? எங்கப்பா, கூடான கொடி சோதரப்பா, கூடான கொடி சோதரம் ஜெபத்தை குறித்து கால வேளையில எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அவருடைய முகம் மாறிட்டு 2 உன் ஜெபம் கேட்கப்பட்டது. 3 நான் பிசாசுக்கு, சோதனைக்காரனுக்கு அப்பா உட்பட்டு விடாதபடிக்கு விழித்திருந்து என்னை ஜெபிக்க தூண்டுகிறது என்னுடைய தனி ஜெபம். 4வது முடிவுரை இதுதான், நான் ஒரு இயேசுவின் பிள்ளையாய் மாறுவேன். நான் எங்கு ஜெபிக்கிறேனோ அங்கு இயேசுவின் பிள்ளையாய் நிற்பேன். நான் எந்த இடத்துல நின்னாலும் சரி, நான் தனித்து தேவனோடு இருக்கும்போது அங்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் ஒரு அசைவையும் தேவன் கட்டளையிடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.